இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கூட்டுப்பட்டா மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? அப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சே பேரண்ட் டாக்குமெண்ட் வேறு எதுவும் அவங்க பேரில் இல்லைன்றதுனால அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நிராகரிக்க முடியுமா அப்படின்றத ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ஆன்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஜூலை 2024 அப்போது டிசைட் ஆகப்பட்ட ஒரு கேஸு சத்யநாராயணா வர்சஸ் சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் ஜே வந்து பாஸ் பண்ணினா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று, அது பஞ்சாட்சர ஐயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்குது. அவர் என்ன பண்ணிடுறாரு, லக்ஷ்மிகாந்தம்மான்றவங்களுக்கு எழுதி கொடுத்துட்றாரு. அந்த லக்ஷ்மிகாந்தம்மாளோட காலத்துக்கு அப்புறம் பாரதி அம்மான்றவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேர்ந்துது. அவங்களோட பொண்ணு பாரதி அம்மான்றவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேர்ந்துடுது. இந்த பாரதி அம்மாள் வந்து இருக்கும்போது அவங்க பேரில் ரயத்வாரி பட்டா, அதாவது இனாம்தாஸ் லேண்டு, இனாமா கொடுத்த லேண்டெல்லாம் அபாலிஷ் பண்ணி ரயத்வாரி பட்டா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங்ஸில் கிராண்ட் பண்ணப்பட்டதும் உண்டு அப்போது. ஸோ ரயத்வாரி பட்டா வந்து இந்த பாரதி அம்மான்றவங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த பாரதி அம்மான்றவங்க வந்து தவறி போன அப்புறம் அவங்களுக்கு 5 பசங்க வாரிசுகள். அந்த 5 பேருக்கும் கூட்டுப்பட்டாவாக அது வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ 5 பேருக்கும் ஆளுக்கு 5ல் ஒரு ஷேர் இருக்குது. ஸோ இந்த ஷேர்ஸ்லாம் வச்சு இவங்க 5 பேரும் சேர்ந்து சத்யநாராயணன் அந்த கடைசி ஒரு பர்சன், அந்த ஷேர் ஹோல்டரு. அதுக்கு முன்னாடி 4 ஷேர் ஹோல்டர் இருக்குது, ராணிபாய்னு ஒருத்தருங்க, ரோசிபாய், அந்த மாதிரி 5 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துட்டு ஐயப்பா ராவ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுக்காக ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போகிறாங்க. கையெழுத்து போட்டு பவர் ஆஃப் அட்டார்னியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ப்ரெசென்ட் பண்ணும்போது பவர் ஆஃப் அட்டார்னியை ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு ரெஜிஸ்ட்ரார் வந்து ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ இதுதான் கேஸ். ரெஜிஸ்ட்ரார் ரெஃப்யூசல் டு ரெஜிஸ்டர் பவர் ஆஃப் அட்டார்னி பேஸ்ட் ஆன் கூட்டுப்பட்டா, ஜாயிண்ட் பட்டாவை பேஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரார் வந்து அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை ரெஜிஸ்டர் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. இது மேலே இவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ரிட் பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வருது. இதுதான் கேஸ். இதுக்கு ரெஸ்பாண்டோட சைடு தரப்பு வாதம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ரெஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்பாண்டன்ட் சைடை ரெஜிஸ்ட்ரார் வந்து மெயின் பார்ட்டியாகவும் செகண்ட் பார்ட்டியாக அந்த கோயில் அந்த லேண்டு ஒரிஜினலாக ஒரு கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு கோயிலும் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. சரி, இப்போ என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, பாரதி அம்மான்றவங்க வந்து ஓனர் கிடையாது லேண்டுக்கு. பட்டா அவங்க பேரில் கொடுத்துருக்குன்றதுனால அவங்க லேண்ட் ஓனர்ன்றது கிடையாது. அவங்க லீஸில் தான் இருக்காங்க. அந்த லீஸில் தர வாடகை, மேலே இருக்கிற பில்டிங் வந்து அவங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம். அதுக்கோட கொஸ்டின் வந்து கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக அவங்க ஓனரே கிடையாது. அவங்க சரியாக வாடகை கொடுக்கலன்றதுனால ஒரு ஸ்டேஜில் அந்த பில்டிங்கும் டெமாலிஷ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தர வாடகை மட்டுமே வசூல் பண்ணப்பட்டுன்றது. அந்த தர வாடகையும் சரியாக கொடுக்கலன்றதுனால அவங்க மேலே ஒரு சிவில் சூட் ஒன்று நிலுவையில் இருக்குது. அந்த சிவில் சூட்டு கீழ்கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக முடிவாயிட்டு அப்பீல் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போது சிவில் கேஸ் நடந்துட்டுருக்கு. அந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு தீர்ப்பாயிடுச்சு. அந்த லேண்டோட பொசிஷன் ரிகவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. மேலே இருக்கிற பில்டிங்க்கு தான் பட்டா வந்து கைமாறி இருக்கு. அதாவது பாரதி அம்மாள் பேர்லேயும் பாரதி அம்மாளுக்கு அப்புறம் பாரதி அம்மாளோட வாரிசுகள் பேர்லேயும் மேலே இருக்கிற கட்டடத்துக்கு தான் வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கே தவிர்த்து பட்டாவில் கீழே இருக்கிற தரைக்கு கிடையாது. அவங்களுக்கு அது சொந்தம் கிடையாது. அந்த லீஸ் ஹோல்டு ரைட்ஸ் மட்டும்தான் வந்து சக்சீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமான நிலம் வந்து அந்த தரை கிடையாதுன்றதுனால வெறும் பட்டா மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒருத்தர் அதுக்கு ஓனர்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க, பட்டா எங்கள் பேரில் இருக்குது, அப்போ நாங்கள் தான் ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட்டாவை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒருத்தரால் ஓனர்ஷிப் ரைட்ஸை ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பல கேஸ்களை வந்து முன்னுதாரணம் காய்ச்சி இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த கேசஸ் ஆர்கியூ பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற கேஸை மாணிக்கம் நாயக்கர் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த மாணிக்கம் நாயக்கர் கேஸில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஒரு பட்டா கொடுத்த அப்புறமும் கூட ஒரு பொசஷனுக்காக, உடைமைக்காக, அனுபவத்துக்காக நடத்துகிற கேசஸ் வந்து மெயின்டைனபிள். அது கோர்ட்டில் நடக்கலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் ஒருத்தர் பட்டா வந்து இன்னொருத்தர் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டாங்கன்றதுனால மட்டும் அவங்க வந்து இதுக்கு ஓனர் கிடையாதுன்றது அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து பொசஷனுக்கான கேசஸை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிகவரி ஆஃப் பொசிஷன் கேஸ் தனியாக நடக்கும். இடையில பட்டா கொடுத்துருக்காங்கன்றதுனால இந்த கேஸ் அன்ஃப்ரக்சுவஸ், அதாவது நிலை இல்லாதது, தீர்வு இல்லாததுன்ற மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணிக்கம் நாயக்கர் கேஸ். ஸோ இந்த கேஸை அடிப்படையாக வச்சு
இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிகவரி ஆஃப் பொசிஷன் கேஸ் நடக்கிறது. ஸோ ஃபைனல் அப்பீல் முடியட்டும், இறுதி தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமாக வருதுன்றத ஒரு முடிவுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு உரிமை இருந்ததே. ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த விதமான டாக்குமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த பர்டிகுலர் நம்ம கேஸில் ஒரு தீர்ப்பாயிருக்கு. இது சத்யநாராயணன் வர்சஸ் சப் ரெஜிஸ்ட்ரார்னு ஒரு கேஸை 2024 ஜூலை அன்னைக்கு தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்.